Hi guys. Tired. Hi guys. செம்ம டயர்டு. எரிவாளம் பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 5 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் நடந்தாச்சு. மீதி 6 கிலோமீட்டர் இருக்குது. 6 கிலோமீட்டரா இல்லை 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 9 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி போக போகுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் லைட்டாக இறக்கம் தான், அதனால் போயிடலாம். ஆனால் இப்போ செம்ம டயர்டு. ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன். அதுக்கு இங்கே நாங்கள் வந்து இது மாதிரி ஏன்னா இவங்களே இங்கே அன்னதானமே போட்டாங்க எங்கள் டீமில் இருந்து. ஸோ அதிலே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ கிளம்பியாச்சு. டைம் இன்றைக்கி லேட்டு கொஞ்சம். என்ன டைம்னா 4:15 ஆகிடுச்சு. தூரம் தான். இன்னொரு 1 கிலோமீட்டர். என்ன பண்ணுறேன்னா செதி பொண்ணு தொடங்காதது. இந்த ஒரு கிரிவலத்துக்காக தான் ஜனவரி 26ஆம் தேதி எப்பயுமே நாங்கள் வந்துடுறது. சண்டே டைமில் சண்டே ஜனவரியில் 26 இல்லை அந்த 26 ரிலேட்டடான ஒரு சண்டே எப்போ வருதோ அப்போ கரெக்டாக நாங்கள் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி, ரிப்பப்ளிக் டேவோ இல்லை சம்மத சண்டேவோ அப்போ கரெக்டாக நாங்கள் வந்து கிரிவலம் வருவோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதான் ஜாலியான்றது கொஞ்சம் அப்படி ஒரு செட்டாக வந்து கிரிவலம் பார்த்துக்கிட்டே போகலாம். பௌர்ணமி கிரிவலம் மாதிரி இருக்கும். வச்சுக்கோங்களேன், ஒரு டீமாக சொல்கிறேன். பௌர்ணமியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். பார்த்தவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈசானிய லிங்கம் அப்படி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் அப்போது ஃபஸ்ட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போய்ட்டு வேண்டியதான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஐவிக்கு போகிறோம். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் ஐவி கேட் ரெடி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இவங்க வேறு அப்பப்போ ஆட்டோக்காரங்க எப்படி சொல்ல போகிற திருப்பி. ஆக்சுவலாக நான்லாம் போன வாட்டி காரில் வந்தேன். இதுக்கு இந்த வாட்டி பஸ் ஆகிடுச்சு. பார்ப்போம் அடுத்த வாட்டி எப்படி போகிறோம் சொல்கிறேன். எப்படி போகிறோம். அந்த 2 ஆட்டோ இருக்குல்ல, இந்த வாலும் இன்னொரு அந்த வாலும் வண்டி வந்து பேட்டரியில் தானே இருக்கும். போய்ட்டு ஆர்னேஷன் நான் வேறு ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்கு விட்ருவாங்கன்னு நினச்சேன். 6 மணி தான் ஸ்டூட் வந்துட்டானுங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கே வந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நைட்டில் வரைக்கும் வந்து உட்காந்துடும். காலெலாம் கடன்னு உதற ஆரம்பிச்சு. பட் தூங்கி எழுந்திரிச்சோன்னு பரவாயில்ல, சரியாயிடுச்சு. அப்பப்போ வழக்கமாக போயிட்டு வர கிரிவலம் தான், அதனால் ஓரளவுக்கு தாங்குது. ஏன்னா அவ்வளோதான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நான் எப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கிரிவலம் போடிங்கன்னு சொல்லிட்டு யாரையும் யோசிக்காதீங்க. நாங்கள் வந்து ஒரு சங்கம் வச்சுருக்கோம். அந்த சங்கத்து வழியாக தான் நான் போவேன். இதுலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். இதுதான் அந்த சங்கத்தோட இந்த ஃபோட்டோ நான் இது பண்ணுறேன் பாருங்கள். அந்த சங்கத்து பேர் கேட்டிங்களா, இருங்க எனக்கு இந்த சங்கத்தோட பேர் அப்பப்போ மறந்து போயிடும். இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி, இதுதான் எங்களோட சங்கம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் படிக்கும்போது இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் சங்கம் எங்களது இறைப்பணி சொல்கிறது பணி செய்கிற மாதிரி ஒரு இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 15 இயர்ஸாக கண்டினியூஸாக நம்மளோட இதுக்கு போயிட்டுருக்கோம், கிரிவலம் போயிட்டுருக்கோம். அந்த கிரிவலத்தில் தான் இந்த வாட்டி நான் போனேன். இது வந்து போன வாட்டியும் வந்தோ அதுக்கு முன்னாடி வந்து போய் கண்டினியூஸ் இப்போ இந்த வாட்டி வந்தாச்சு. ஏன்னா இந்த கிரிவலம்னும் போது இதில் இருக்கும். நானே இந்த சங்கத்தில் 12 மந்த்ஸ் இருக்கா. 12 மந்த்ஸ்லேயும் 4th சண்டே இறைப்பணி செய்வாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அது நடக்கும். அது மாதிரி இருக்கும்போது அதுலேயே நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வர முடியாது. என்னாலேயே நானே பாதி நாள் போவேன். மீன்ஸ் பாதி கோயிலுக்கு போவோம், பாதி கோயில் என்னால் போக முடியாதுல்ல. அந்த மாதிரி அவங்களாமே சரி எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த கிரிவலத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி கிரிவலம் வந்து ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி எல்லாருமே போனோம், ரொம்ப என்ஜாய். நல்ல ஒரு எப்படி கிரிவலம் பண்ணும்போதே உங்களுக்கு நிறையா தாட்ஸ்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி தான். அண்ட் அதே மாதிரி என்ஜாய் பண்ணோம். நல்லபடியாக ஒரு முடிஞ்சுட்டு வந்து பஸ் ஏறி அப்படியே கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு.
பஸ்ஸு அது என்னன்னே தெரியாது. நான் போகிற பஸ்ஸு மட்டும்தான் மெதுவாக போகும். மற்றபடி எனக்கு செம்ம காண்டாகுது. நான் எதில் இருந்தாலும் சரி தான், பஸ்ஸுன்னு எடுத்துட்டாவே. நம்ம சபரிமலைக்கு போகணுமா, அவரும் ஒரு 75 தான் போகிறார். ஏதாவது இப்போ 80 எப்போ தொடும், சரி அது புது பஸ்ஸு, ஸ்பீடு பெருசாக போக மாட்டேங்குது, சரி விடு சொல்லிட்டு க்ரீன் கலர் பஸ்ஸு. அது க்ரீன் கலர் பஸ்லாம் சூப்பராக செம்மையாக போகும். ஆக்சுவலாக நானே அதில் நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். சம்மூர் திருவண்ணாமலை பக்கமாகவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாமே க்ரீன் கலர் பஸ்ஸு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் பேக்லாமே நானே அந்த அளவு ஒரு மாதிரி பறக்கும் வண்டி, சும்மா ஜம்முன்னு அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் நேற்று வந்து ஒரு படும் மோசம். திருவண்ணாமலைக்கு போகும்போது 70 போது டக்குன்னு காலை எடுத்துறாரு ஆக்சிலேட்டர்லேருந்து. திருப்பி அப்புறம் 3 மெரிக்கல திருப்பி எடுத்துறாரு. ஐயோ அவ்வளோதான்ட்டு போது எல்லா பஸ்ஸும் ஓவர்டேக்கஸ்னு போகுது, இந்த எங்கள் பஸ்ஸை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும்போது சரி ரிட்டன் வந்தோமே. ரிட்டன் வந்து யூடி இங்கே எல்எஸ்எஸ் தான், எல்எஸ்எஸ் லிமிட்டெட் சர்வீஸ் ஸ்டாப்ன்ற மாதிரி நான் ஸ்டாப். திருவண்ணாமலை எடுத்தால் சென்னைன்ற மாதிரி அங்கே அப்படி இருக்கும்போது அப்படி எடுத்தாங்களா, அதை எடுத்துட்டாங்க. 180 டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் பஸ் ரைடை. அப்படி ஆரம்பித்தது வண்டி. சல்லுன்னு வந்து திண்டிவனத்துக்கிட்ட ஒரு ரேஸ் பிரேக் போட்டாச்சு. திண்டிவனம், அதான் திண்டிவனம் ஊருக்கு முன்னாடி திருவண்ணாமலை ரோட்டில் ஹைவேஸ், திருச்சி ஹைவேஸ் இல்லை திருவண்ணாமலை ரோட், இங்கே ஒரு பிரேக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நின்றுச்சு. அவர் போய் சாப்பிட்டு, நம்ம டிரைவர் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டார். வந்து ஏறினார். திருப்பி அதே மாதிரி ரோடு பிடிச்சாரு. அது இவராச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடு. திருவண்ணாமலைக்கு போகும்போது எங்களே 20 பஸ், திருவண்ணாமலைக்கே 20 பஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு போது திருவண்ணாமலை ரோட்டில். திண்டிவனம் தாண்டினோன்னே ரைட் எடுத்து, திண்டிவனத்து ரைட் எடுப்பாங்களா, ரைட் எடுத்தோன்னே எங்களே 4 பஸ் அந்த ரோடு எடுத்து திருப்பி திருவண்ணாமலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த ரோடு ரைட் எடுத்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஏறி இறங்கணும்னா திருப்பி லெஃப்ட் எடுத்து திருப்பி தான் திருவண்ணாமலை ரோடு பிடிக்கணும் ரைட்டுக்கு. அதுலேயே 4 பஸ்ஸு. சரி நம்ம பின்னாடி பஸ்ஸில் ஏறி இருக்கலாமோ தோணுச்சு. அந்தளவுக்கு அந்த ரோட்டில் 20 பஸ்ஸு. சரி இந்த 20 பஸ்ஸில் எதுனா ஒன்று ஏறிக்கலாமோ, இந்த இதில் ஏறிட்டோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறது எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி போங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதை பேசி நம்ம கடுப்பேற்ற வேணாம்.